ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு கோமதி அம்மா வந்து சம்மந்தியை பார்க்க வந்திருக்காங்க. இவ்வளோ நாளாக சம்மந்தியை பார்த்தோன்னே உனக்கு எனக்கு சண்டை உடைய போகுது மண்டன்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க பொசுக்குன்னு சம்மந்தி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவரும் மாறிட்டாருங்க. நான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கொடுத்து விட்றேன், என்ன 10 சேர்த்து 11 12 2 பேத்துக்கு சேர்த்து ஆக்கிறதுல ஒன்றும் ஆகிட போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு லெவல்மா, உன்னை பார்த்தோன்னே பெருமையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு நான் அம்மாவும் ஆட்டோவை ஏற்றி விட்டு வந்தாரேன்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த கேப்பில் மீனாவை பார்த்து நீ ரொம்ப லக்கியமா, உன் மாமியார் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மைதான், நான் சொர்க்கம் தங்கனா தங்கம், அப்படி ஒரு தங்கம் என் மாமியார்னு சொல்கிறாங்க. மகளை நல்லபடியாக பார்த்துக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் உள்ளே வந்தோடனே அவங்க அப்பா ஆரம்பிச்சிட்டாருங்க, மீனாவோட அப்பா. பேங்க் பேலன்ஸ் என்ன, கடையை பெருசாக்க போகிறீங்களா, அது இது 1008 கொஷின் ஏன்டா கேட்குறீங்க, பொண்ணு நல்லா இருந்தால் சந்தோஷப்படுங்கடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் பொண்ணை பெற்றவங்களுக்கு ஒரு கவலை, ஃப்யூச்சரில் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்குமோன்ற பயம். இந்த பயத்திலேயே நீங்கள் பயங்கரமான வேலை பார்க்குறீங்கடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிக்காரு. போதும்பா கொஸ்டின் நிப்பாட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி செந்தில் தெரிச்சு ஓடிட்டாரு. இன்னொரு பக்கம் கோமதி அம்மா இங்கே வந்தோடனே நம்ம கதிர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நான் சமைக்கிறேன்னு சொன்னால் வேணாம் சொல்கிறாங்க, நன்றிலாம் சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்கிறோன்னே, இவ்வளோ நாள் எதிரி குடும்பமாக இருந்தவங்க இப்போ சொந்தக்காரங்களா ஆகிட்டாங்கல்ல, அதனால தான் அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அமௌண்ட் இல்லை அதனால நான் வெளியே வரலன்னு சொல்லிட்டு. இதை கேட்டால் நம்ம கதிர் பாக்கெட்டில் 10 ரூபா தாங்க இருக்குது. உடனே அம்மாட்ட 1000 ரூபா கடன் வாங்கி இதை வச்சு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வேற லெவலில் பொண்டாட்டி கேட்காமலே எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பேர் தான் புருஷங்கிறது. ஆனால் இதை நாட்டில் முக்கால்வாசி பேர் பாரமாக நினைக்கிறாங்க. கடமையாக நினைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம தங்கமயில காமிக்கிறாங்க, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை கேட்குறாங்க, சப்ளையர் வேலை தேவையா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. ஓகே.